Hello students, இன்னைக்கு கிளாஸில் வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், தென் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ட்ஸ், ரைட்? ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வருது. அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆப்ரேட்டர் +1 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஒன்று இருக்குது, தென் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, அண்ட் சிம்பிள் இருக்குது, ஃப்ளோர் டிவிஷன் இருக்குது. இது மாதிரி when an expression contains more than one operator இருக்குது அப்படின்னா தி ஆர்டர் ஆஃப் எவாலுவேஷன், அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எவாலுவேட் பண்ண போகிறாங்க, எந்த ஆர்டரில் எவாலுவேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ரைட்? அப்போ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு வரணும், எந்த ஆப்ரேஷன் செகண்ட் வரணும். இப்போ அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் இருக்குன்னா அடிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணுமா இல்லை மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணுமா, இல்லை டிவிஷனும் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரும் இருக்குன்னா ஷிஃப்ட் முதல்ல பண்ணணுமா இல்லை டிவிஷன் முதல் பண்ணணுமா அப்படின்றத வந்து அந்த ஆர்டர் ஆஃப் எவாலுவேஷனை டிசைட் பண்ணுறது, அந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை டிசைட் பண்ணுறது எதை வச்சு அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ட்ஸை வச்சு தான். அப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ப்ரெசிடென்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. ப்ரெசிடென்ட்ஸ்னால் ஹைராரிக்கி, ரைட்? அப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் மோர் தேன் ஒன் எக்ஸ்பிரஷன் வரும்போது, மோர் தேன் ஒன் ஆப்ரேட்டர்ஸ் வரும்போது எந்த ஆப்ரேட்டருக்கு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஹையர் ப்ரெசிடென்ஸ் கொடுக்கணும், எது முதல்ல பெர்ஃபார்ம் ஆகணும், எந்த ஆப்ரேஷன் முதல் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இந்த ப்ரெசிடென்ஸ் லெவல் அப்படின்வாங்க. இந்த ப்ரெசிடென்ஸ் லெவலில் தான் இங்கே நம்ம டேபிளர் காலம் கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராந்தசிஸ், அதாவது ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பராந்தசிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதாவது A-Bன்றத வித்தின் ப்ராக்கெட் A-B இருக்குன்னா அப்போ இந்த வித்தின் ப்ராக்கெட் அந்த பராந்தசிஸ்க்கு தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன் டபுள் ஸ்டார் கொடுப்போம் இல்லையா, அந்த எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு அடுத்த ப்ரெசிடென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டில்டு சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரி இல்லைன்னா யூனரி ப்ளஸ் மைனஸ்னால் -7 -5 அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். -A -B அந்த மாதிரி ஆப்ரேட்டருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அடுத்த ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், தென் மாடுலஸ், அப்புறம் வந்து ஃப்ளோர் டிவிஷன். இதெல்லாம் சேம் ப்ரியாரிட்டி. இந்த மல்டிப்ளிகேஷன் இது ஒரே இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே என்னது சேம் ப்ரியாரிட்டி வந்துடும். இப்போ ப்ளஸ் மைனஸ் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு சேம் ப்ரியாரிட்டி. அதே மாதிரி இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ரைட்டு லெஃப்ட்டு பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு வந்து சேம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்ட். அடுத்த ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேப் போட்டோம்னா பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர், இல்லைனா வந்து ரெகுலர் ஆர் சிம்பிள் அண்டுக்கு அப்புறம் வர அந்த ஆர், அந்த எக்ஸ்பிரஷன் இங்கே வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டிங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இந்த லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அடுத்த லெவல். அதுக்கப்புறம் வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், இஸ் ஈக்குவல் டு, இஸ் நாட் ஈக்குவல் டு, இந்த ஆப்ரேட்டர்ஸ். அப்புறம் வந்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, வந்து மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, இந்த மாதிரி வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அடுத்த லெவல். அடுத்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், ஃபைனலி வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் ஆர்டர். அப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஒரே எக்ஸ்பிரஷனில் வரும்போது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எக்ஸ்பொனன்ஷியேஷன் இருக்கா, அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அடுத்து யூனரி ப்ளஸ் மைனஸ் இருக்கா, அப்போ அதை தான் நம்ம அடுத்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி இருக்கா, அப்போ அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். அது மாதிரி நமக்கு அந்த ஆர்டர் ஆஃப் எவாலுவேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹைராரிக்கி, அதாவது இந்த ப்ரெசிடென்ட்ஸை வச்சு தான் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த ப்ரெசிடென்ட்ஸ்க்கான எப்படிலாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ட்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி குரூப்பிங் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆன் எக்ஸ்பிரஷன். ப்ரெசிடென்ட்ஸ்ன்றது என்னென்னா குரூப்பிங் ஆஃப் டேர்ம்ஸ், ரைட்? அந்த குரூப்பிங் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் an expression and decides how an expression is evaluated. அந்த எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ட்ஸ். இது என்ன கொடுக்கும் அப்படின்னா இட் ஷோஸ் ஹவு ப்ரெசிடென்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் ஆப்ரேட்டர் affect the order of operation in Python. அப்போ அந்த ப்ரெசிடென்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் ஆப்ரேட்டர், அப்போ ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒரு ப்ரெசிடென்ட்ஸ் இருக்குது, அசோசியேட்டிவிட்டி இருக்குது. அதுதான் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைத்தான் வந்து அந்த என்னென்ன கன்வர்ஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்றத இங்கே ரூல்ஸாக கொடுத்துருக்குறாங்க.
அக்ரோனிம் ஒரு அக்ரோனிம் இருக்குது ஜென்ரலாக. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இது வந்து மேண்டட்ரி அக்ரோனிம் கிடையாது. பெம்டாஸ் அப்படின்னு சொல்லி PEMDAS இந்த மாதிரி வந்து அக்ரோனிம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட், யூஸ்ஃபுல்லாக. இது வந்து அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பராந்திசிஸ், அடுத்து வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து டிவிஷன், தென் அடிஷன், தென் சப்ராக்ஷன். இந்த மாதிரி இந்த வேர்டை வச்சு நம்ம அடுத்து இந்த ப்ரியாரிட்டியோட லெவலை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கும் தான் இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா parenthesis தான். அந்த parenthesis has the highest precedence and can be used to force an expression to evaluate in the order you want, right? அப்போ என்ன ஆர்டரில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இந்த parenthesisல கொடுத்துட்டோம் அப்படின்னா parenthesisக்கு தான் will give a higher priority since the expression in parenthesis are எவாலுவேட்டட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த parenthesisல உள்ள எக்ஸ்பிரஷன் தான் ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆகும். அப்போ நம்ம எது முதல்ல நம்ம எவாலுவேட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எதில் கொடுத்துக்கலாம், parenthesisல கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 × 3 - 1 இருக்குது. இந்த 3 - 1 நமக்கு எது கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா parenthesis, தட் இஸ் ப்ராக்கெட்குள்ளே தான். parenthesisன்னு சொல்கிறது ப்ராக்கெட். அப்போ இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது முதல்ல எவாலுவேட் ஆகும். தென் அதோட ரிசல்ட்டை வந்து 2ஓட மல்டிப்ளை பண்ணுவோம், இஸ் 4ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 + 1 இது வந்து parenthesisக்குள்ளே இருக்குது. டபுள் ஸ்டார் அப்படின்னா பவர், 5 - 2 அப்படின்னு parenthesisக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த 1 + 1 முதல்ல எவாலுவேட் ஆகும் 2, தென் 5 - 2 வந்து 3, அப்போ 2^3. அப்போ parenthesisக்குள்ளே முதல்ல ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆகிட்டு தென் வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷன், அடுத்த ஆர்டர் வந்து என்னது நமக்கு எக்ஸ்பொனன்ஷியேஷன் இல்லைங்களா, அதை நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து நமக்கு 8 அப்படின்னு வரும். 2^3 வந்து 8. You can also use parenthesis to make an expression easier to read. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்தோன்னே ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த parenthesis ரீட் பண்ணலாம். எப்படி ஆர்டர் போகுன்றதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா minute × 100 / 60 போது ஆட்டோமேட்டிக்காக மினிட்டும் 100ம் மல்டிப்ளை ஆகும் ஃபஸ்ட்டு, ஏன்னா parenthesis இருக்குது. அதோட ரிசல்ட்டை வந்து 60ஆல் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் இங்கே வந்து நம்ம இந்த parenthesisக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ப்ரியாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன். எக்ஸ்பொனன்ஷியேஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். அதில் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2^3 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் வருமா இல்லை வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷன் வருமா அப்படின்னு பார்த்தா அடிஷன் ஆப்ரேட்டர் ஹைரார்க்கியை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ்பொனன்ஷியேஷனோட ஹைரார்க்கி வந்து ஹையாக இருக்கும். அப்போ முதல்ல எக்ஸ்பொனன்ஷியேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதோட ரிசல்ட்டை வந்து 1ஓட ஆட் பண்ணுவாங்க. அப்போ 2^3 வந்து 8, 8 + 1 வந்து நமக்கு 9 ரிசல்ட் வரும். இதை நமக்கு மாற்றி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. 1 + 2 3, 3^3 வந்து 27 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வராது. சரிங்களா. ப்ரெசிடென்ஸில் நமக்கு ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் தான் முதல்ல பர்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஃபர்ஸ்ட், தென் அடிஷன் செகண்ட். இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2*2 3. அப்போ இது மல்டிப்ளிகேஷன், இது எக்ஸ்பொனன்ஷியேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டாக எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஃபஸ்ட்டான்னு பார்த்தோன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன் தான் ஃபஸ்ட். அப்போ 3^2 நமக்கு வரும். 3/2 நமக்கு என்ன வரும் 9. 9 × 2 வந்து 18 தான் ரிசல்ட் வரும். இதை நம்ம ரிவர்ஸில் பண்ண முடியாது. 2 × 3 6, 6/2 வந்து 36ன்னு வரக்கூடாது. நாட் 36 வந்து ஆன்சர் வந்து 18 அப்படின்னு வரும். சரிங்களா. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஹாவ் ஹையர் ப்ரெசிடென்ஸ் தேன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். நம்ம இந்த டேபிள்லேயே பார்க்கும்போது நமக்கு தெரியும், முதல்ல மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன்லாம் முன்னாடி வந்துடுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ஹாவ் ஹையர் ப்ரெசிடென்ஸ் தேன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 × 3 - 1 அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக முதல்ல சப்ராக்ஷனான்னு பார்த்தா முதல்ல மல்டிப்ளிகேஷன் ஹை ப்ரியாரிட்டி. ஸோ 2 × 3 வந்து 6, 6 - 1 வந்து நமக்கு என்ன வரும் 5 தான் ரிசல்ட் வரும். இதை ரிவர்ஸில் பண்ண முடியாது. 3 - 1 2, 2 × 2 4ன்னு வராது. ஸோ ப்ரெசிடென்ஸ் எதுக்கு ஹையராக இருக்கோ அதுதான் நமக்கு முதல்ல பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 6 + 4 / 2. அப்போ ப்ளஸ்ஸும் வருது, டிவிஷனும் வருதுன்னும் போது டிவிஷன் ஹை ப்ரியாரிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும், அப்புறம் தான் அதோட ரிசல்ட். அப்போ 4 / 2 2, 2 + 6 வந்து 8 அப்படின்னு ஆன்சர் வரும், நாட் 5. இதை வந்து 10 / 2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆப்ரேட்டர்ஸ் வித் சேம் ப்ரெசிடென்ஸ் ஆர் எவாலுவேட்டட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இது முக்கியமான பாயிண்ட்ஸ். அதாவது
இப்போ ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஆனால் சேம் ப்ரிசிடென்ஸில் உள்ள ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், 4 டிவிஷன்லாம் வந்து ஒரே ப்ரெசிடென்ஸ். அப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் இந்த 4மே வந்து வருது அப்படின்னா இப்போ இதில் எதுக்கு நமக்கு ஹை ப்ரியாரிட்டின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஹை ப்ரியாரிட்டி லோ ப்ரியாரிட்டின்றது இல்லை, லெஃப்ட் டு ரைட் ஆர்டரில் போயிட வேண்டியதான். முதல்ல மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருந்தால் டிவிஷன், மாடுலஸ் இல்லை முதல்ல ஃப்ளோர் டிவிஷன் இருக்குன்னா ஃப்ளோர், அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட், லெஃப்ட்லேருந்து இந்த ஆர்டரில் ரைட். ஒருவேளை எக்ஸ்பெரிமெண்டேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டேஷன் மட்டும் கிடையாது, என்ன கிடையாதுன்னா லெஃப்ட் டு ரைட் ஆர்டர் கிடையாது, ரைட் டு லெஃப்ட் ஆர்டரில் நமக்கு இங்கே வருவோம். அதுதான் இங்கே மெயினாக சொல்லியிருப்பாங்க. ஆப்ரேட்டர் வித் சேம் ப்ரெசிடென்ஸ் ஆர் எவாலுவேட்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் எக்ஸப்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். எக்ஸ்பெரிமெண்டேஷன் வரும்போது நமக்கு எங்கே வரும்னா ரைட் சைட்லேருந்து எவாலுவேட் பண்ண, இந்த இப்படி லெஃப்ட் டு ரைட் போகாமல் ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் 1-2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். So A is equal to 9 minus 12 divided by 3 plus 3 into 2 minus 1 அப்படின்னு இருக்குது. இதுதான் ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இதில் நிறைய ஆப்ரேட்டர், ஒரு மைனஸ் வருது, டிவிஷன் வருது, ப்ளஸ் வருது, மல்டிப்ளிகேஷன் வருது, மைனஸ் வருது. அப்போ எந்த எக்ஸ்பிரஷன் முதல்ல எந்த ஆப்ரேட்டர் எந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆகணும்னு பார்த்தோம்னா ப்ரெசிடென்ஸ் தான். அப்போ முதல்ல இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் ஹை ப்ரியாரிட்டி. அப்போ டிவிஷனும் மல்டிப்ளிகேஷன் இது ரெண்டில் எப்படி எதை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் டு ரைட் வந்துட வேண்டியது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எவாலுவேட் பண்ண வேண்டியது 12 divided by 3. 12 divided by 3 என்ன வரும் நமக்கு 4. அடுத்து எவாலுவேட் பண்ண வேண்டியது 3 into 2, அப்போ 6. அப்போ 9 minus 4. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 9 minus 4 plus 6 minus 1 ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நமக்கு சேம் ப்ரெசிடென்ஸ் தான். அப்போ லெஃப்ட் டு ரைட் வந்துட வேண்டியதான். இப்போ 9 minus 4 5 plus 6 then minus 1. அப்போ 5 plus 6 வந்து 11, 11 minus 1 வந்து நமக்கு 10 அப்படின்னு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மாடுலஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ், டிவிஷனுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இதில் லெஃப்ட் டு ரைட் வந்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 2 into 3 வந்து 6. தென் 4 மாடுலஸ் 5 போது 5க்கு மேலே இருந்தால் தான் ரிமைண்டர் வரும், 5க்கு கீழே இருக்கும்போது 4 அப்படியே வந்துடும். ஸோ இதோட ஆப்ரேஷனோட ரிசல்ட் வந்து 4. 3 divided by 2 அடுத்த ஆன்சர் வரும்போது t divided by 2னா இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் மாதிரி நமக்கு என்ன ஆகுனா ரவுண்டட் வேல்யூ மட்டும்தான் வரும். ஆக்சுவலாக 2.5 வரணும், இந்த இடத்துல நமக்கு 1.5 வரணும், நமக்கு 1 தான் ரிசல்ட் வரும். அப்போ 6 + 4 - 1 + என்ன ஆகிடுச்சு 6ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து சேம் ப்ரெசிடென்ஸ் தான், ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா லெஃப்ட் டு ரைட். அப்போ 6 + 4 10, 10 - 1 9, 9 + 6 வந்து 15 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதாங்க ப்ரெசிடென்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் நமக்கு எந்த ஆர்டரில் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகும் அப்படின்றத வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ரெசிடென்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ப்ரெசிடென்ஸுக்கு தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹையரார்க்கி கொடுத்துருக்காங்க, எது ஹையர் ப்ரெசிடென்ஸ் எது லோயர் ப்ரெசிடென்ஸ்ன்னு இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எவாலுவேட் பண்ணலாம். டெமோ பார்க்கணும் அப்படின்னா பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோடுக்கு போயிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ A is equal to 20, B is equal to 10, C is equal to 15, D is equal to 5, then E is equal to 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். E is equal to A plus B star C divided by D. அப்போது A ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அப்போ இந்த எவாலுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ப்ரியாரிட்டி வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் கொடுக்கணும், ஏன்னா அதுதான் முன்னாடி வருது. ப்ளஸ் மைனஸ் அதுக்கப்புறம் தான் வருது. அப்போ மல்டிப்ளிகேஷன் வரும்போது முதல்ல லெஃப்ட் டு ரைட். அப்போ B into C முதல்ல பர்ஃபார்ம் ஆகும். B into C என்னது, B வந்து 10, இது வந்து 15, அப்போ வந்து இது 150 ரைட். டிவைடட் பை நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா 5. அப்போ 150 டிவைடட் பை வந்து 5ன்னு வரும்போது இது 30 அப்படின்னு வந்துடும். ஏயோட வேல்யூ வந்து 20. அப்போ 20 + 30 அதான் நமக்கு ரிசல்ட் வரும். 15ன்ற ரிசல்ட் நமக்கு அங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். இப்போது இதே எக்ஸ்பிரஷனில் நான் வந்து பெராந்தசிஸ் யூஸ் பண்ணேன்னா ப்ரியாரிட்டி நமக்கு மாறும், ப்ரெசிடென்ஸ் வந்து மாறும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் நமக்கு எதுக்கு கொடுப்போம்னா பெராந்தசிஸ்க்கு தான் கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல முதல்ல பெர்ஃபார்ம் ஆனது B into C பெர்ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் டிவிஷன் வந்துச்சு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல
ஏ ப்ளஸ் பி தான் பர்ஃபார்ம் ஆகும். ஏன்னா பராந்திசிஸ்க்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ் வரும். ஏ ப்ளஸ் பி எவாலுவேட் ஆகிட்டு தென் அதை வந்து சியோட மல்டிப்ளை பண்ணி தென் அதில் கிடைக்கிற ரிசல்ட் தான் நமக்கு வரும். இப்போ நம்ம இஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 90 அப்படின்ற ரிசல்ட் வந்து நமக்கு வேரியேஷன் வருது இல்லைங்களா. ஏ ப்ளஸ் பி வந்து 30 இன்ட்டு சி வந்து நமக்கு என்ன ஆகும், அந்த வந்து 15ஓட மல்டிப்ளை ஆகி தென் அது டிவைட் ஆகி நமக்கு ரிசல்ட் வருது இல்லைங்களா. ஸோ இதே எக்ஸ்பிரஷனை நான் வந்து அகெயின் பராந்திசிஸை மாற்றுறேன் அப்படின்னா இப்போது நான் பி இன்ட்டு சி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்பிரஷன் மாறிடும். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரிசல்ட்டே வரும். ஏன்னா முதல்ல பி இன்ட்டு சி பர்ஃபார்ம் ஆகும், அப்புறம் ஏயோட ஆட் ஆகும், லைக் இங்கே மாதிரி டிவைடு பை டி. அப்போ வந்து நமக்கு பழைய ரிசல்ட்டே வருது சரிங்களா. இப்போ இதில் நான் எக்ஸ்பிரஷன் ஃபர்தராக வந்து என்ன பண்ணுறேன்னா ஏ இப்போ இந்த மாதிரி நான் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தனா முதல்ல எனக்கு என்ன ஆகும், இன்னர் பராந்திசிஸில் உள்ள ஏ ப்ளஸ் பி பர்ஃபார்ம் ஆகிட்டு அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை சியோட மல்டிப்ளை பண்ணி தென் அதில் வந்து டிஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சரோ நமக்கு அதுதான் வரும் சரிங்களா. இப்போ இஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து வரும். இப்போ வந்து நமக்கு 10 + 1 30 இன்ட்டு 15 தென் 15 டிவைடட் பை இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் வந்து நமக்கு இங்கே வரும் சரிங்களா. ரைட், இன்னும் நான் எக்ஸ்பிரஷன் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேயே இப்போ எக்ஸ்பிரஷனை நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா முதல்ல டிவிஷன் தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ டிவிஷன் பெர்ஃபார்ம் ஆகும். டிவிஷனில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து திரும்பி என்ன ஆகும்னா ப்ளஸ்ஸாக மல்டிப்ளிகேஷனாக பார்த்தா மல்டிப்ளிகேஷன், அப்போது பி இன்ட்டு இந்த சி டிவைட் பை டி கிடைக்கிற இதோட ரிசல்ட்டை பியோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் அதுதான் வந்து ஏவோட ஆட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வேரியேஷன்ஸ் வரும் சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து நமக்கு ரிசல்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறேன். ரைட், இது வந்து நமக்கு சேம் ப்ரெசிடென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் டி இப்படி இருக்குன்னா நமக்கு இதில் நமக்கு என்ன இருக்காது, ப்ளஸ்ஸு என்ன இருக்குது, ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் வந்து நமக்கு சேம் ப்ரெசிடென்ஸ். அப்போ சேம் ப்ரெசிடென்ஸ் வரும்போது லெஃப்ட் டு ரைட் எவாலுவேட் பண்ண வேண்டியதான், ஏஎம்பி ஆட் பண்ண வேண்டியதான், அதை வந்து சியோட ஆட் பண்ண வேண்டியதான், தென் அதிலிருந்து டிஎஸ் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கு இங்கே ஆன்சராக வரும். இது வந்து நார்மல், அதாவது ஒரே ப்ரெசிடென்ஸ் இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி தான் இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ஒரே எக்ஸ்பிரஷனில் வருதுன்னும் போது இதெல்லாம் சேம் ப்ரெசிடென்ஸ் வரும்போது நம்ம லெஃப்ட் டு ரைட் வந்துட வேண்டியதான். ஒன்லி சேஞ்ச் என்ன அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்பொனன்ஷியேஷன் வரும்போது நம்ம அந்த ஆர்டரில் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த இடத்துல 2^2 ரைட் ∛4 அப்படின்னு வரும்போது இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் டு ரைட் வர முடியாது. ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன் வருது, எக்ஸ்பொனன்ஷியேஷன் சேம் ப்ரெசிடென்ஸ் தான், இது எக்ஸ்பொனன்ஷியேஷன் தான், இது எக்ஸ்பொனன்ஷியேஷன் தான். இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்துடலாமா, 2^2 எடுத்துகிட்டு கிடைக்கிற ஆன்சரை வந்து 2^2 எடுத்து அதில் கிடைக்கிறனா 2^2 4, அப்போ 4^4 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது நமக்கு ஆன்சர். இப்போ ரைட் டு லெஃப்ட் தான் வரணும், ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷனை பொறுத்தளவு ரைட் டு லெஃப்ட் எவாலுவேஷன். அப்போ ரைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 2^4 ரைட், 2^4 கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து 2 அந்த ஆன்சர். அப்போ 2^4 நமக்கு என்ன வரும், 2^4 இங்கே என்ன எக்ஸ்பிரஷன் வருதுன்னு பாருங்கள். முதல்ல 2^4, அப்போ 2^4க்கு நமக்கு என்ன வருது, 16 வருது ரைட். 2^4 வந்து 16 வருது. இப்போ இதை தான் நமக்கு எவாலுவேட் ஆகிருக்கும் 2^16 இதுதான் பாருங்கள். அப்போ நமக்கு என்ன வந்துச்சு, 2^4க்கான ஆன்சர் வந்து 16, தென் அதை வந்து 2^16 வந்து 65536 வருது. இது லெஃப்ட் டு ரைட் எவாலுவேஷன் வரல நமக்கு. 2^2 4, தென் 4^4 வந்து நமக்கு வேறு ஆன்சர் வரும். நமக்கு அப்படி எவாலுவேட் ஆகிருந்ததுன்னா 4^4 தான் எவாலுவேட் ஆகிருக்கணும், நமக்கு 256 ஆன்சர் வரல சரிங்களா.
இதுதான் நமக்கு இந்த ப்ரெசிடென்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது. ப்ரெசிடென்ஸ் அப்படின்றது இந்த ஒரு எக்ஸ்பிரஷனில் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும்போது எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆகும், எந்த ஆர்டரில் எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரெசிடென்ஸ். ப்ரெசிடென்ஸ்ன்றது நமக்கு ப்ரெசிடென்ஸ் லெவல் இருக்குது, அதில் பேராந்திசிஸில் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு அடுத்த லெவல் வந்து நமக்கு இது வரைக்கும் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வரைக்கும் நமக்கு பேராந்திசிஸ் அந்த ப்ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ப்ரெசிடென்ஸ் ஒன்லி இது எக்ஸ்பிரஷன் வில் பி எவாலுவேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் கூட பார்க்கலாம். தேங்க்யூ.